ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக கும்பராசியில் 9ஆம் இடம், கும்பராசியான 9ஆம் இடத்துலேருந்து இப்போ மீன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்ங்க. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு அவர் என்னென்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுனா உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக நடக்க போகுது. அதுவும் மிதுன ராசிக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை, இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக வெளிமாநிலம், வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி புதன்ங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இந்த 10ஆம் இடத்துல சனி வரும்போது தொழில் ரீதியாகவோ அல்லது நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தாலுமே உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் ஒரு ரகசியம் அப்படின்ட்டு ஒருத்தங்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது எப்படியாவது உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய பர்சனல் விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கிட்டேயோ, தொழில் சாணத்துலேயோ ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய டைப்பு. நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை பெரிய லெவலில் பாதுகாக்க மாட்டீங்க. யதார்த்தமாக வெளியில் சொல்லிடுவீங்க. அதனால பல பின்விளைகளை சந்திக்கிற மாதிரி வரும். அதனால் கவனமாக இருங்க. கவனம்னா இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப சூப்பர். 10ஆம் இடத்துக்கு வரனால புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுப்பாரு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கலைன்னா கூட புதுசாக இப்போ பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்போ அல்லது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்போ இருக்கும். உங்ககிட்ட நல்ல அறிவு இருக்குது, நல்ல உழைப்பு இருக்குது. ஆனால் காசு முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கூட, ஏன்னா சனி 7ஆம் இடம் பார்ட்னர் ஸ்தானத்தை பார்க்குறாரு 10ஆம் இடத்துல இருந்து. அப்போ தொழிலுக்கு ஒரு நல்ல கூட்டாளியும் அவர் அமைச்சு கொடுப்பாரு. ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் மூலிமா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அல்லது புதுசாக பார்ட்னர் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதுவும் ரொம்ப நல்லது. பட் ஆனால் எல்லா விஷயங்களையுமே உங்கள் கையில் தான் இருக்கணும். நீங்களும் அதை என்னென்னா பார்த்துக்கணும். அந்த மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு, வெளிமாநிலம், ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல். அதே மாதிரி ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போடுறது, இன்னொரு பிரான்ச் உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, உற்பத்தி சார்ந்த பிஸ்னஸ்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப சூப்பருங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டே வைக்க வேண்டாம். அந்தளவுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல பதவி, இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரொமோஷன்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே தான் நீங்கள் சம்டைம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் விரும்பாத இடத்துக்கு இடம் மாறுதல்களும் கிடைச்சிரும். அதே மாதிரி ஒரு சிலர் ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்களாம் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் ஈஸியாக ஃபாரினில் வேலை கிடைக்கிறது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. பட் ஆனால் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இதை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக செலக்ட் ஆகி போயிடுவீங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன விரயங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக இடமாற்றம் இருக்குது. உத்தியோக ரீதியாக இடமாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இரவு நேரங்களில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்ல மைண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டணும். ஏன்னா 4ஆம் இடங்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது சனியும் அந்த 7.5 சனியும் அல்லது சந்திராஷ்டமும் ஒன்று சேரக்கூடிய நாள்லாம் ரொம்ப கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்டு அதனால் அந்த டைமில் ரொம்ப பார்த்துருங்க. வாகனங்களில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். ஒரு சிலருக்கு இந்த வீடு கட்டக்கூடிய பிராப்தம் வருங்க. 4ஆம் இடம் தான் வீடு. அதனால் வீடு கட்டக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி புதுசாக வீடு வாங்குறது, ஆல்ரெடி இடம் வாங்கியிருந்தால் அதில் வீடு கட்டுறது, ஏற்கனவே கட்டின வீடு இருந்துச்சுன்னா அந்த பாதியிலே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அந்த சனியோடைய பார்வை இருக்கனால மறுபடியும் அந்த வீடு கட்டக்கூடிய பணி
சனி வந்து துவங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த 2.5 வருஷம் வந்து பெரிய லெவலில் பெருகும். அதாவது தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு நல்ல காசு பணமும் வரும். அதே நேரத்தில் சொத்து தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு ஆஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. தாய்வழி சொத்துக்களில் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வர்றது, தாய்வழி சொத்துக்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தெல்லாம் உங்களுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கல்வியில் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கல்வியில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம். இல்லை வந்து என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் எடுக்க முடியாமல் போகலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால் வழிபாடு பண்ணிக்கோங்க. கரிய மாணிக்க பெருமாள் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமாள் இருக்கார். கரிய மாணிக்க பெருமாள், அந்த பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்வியில் படித்தா தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு 1க்கு 2 தடவை நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. ஒரு சிலருக்குலாம் வந்து எதிர்பார்க்காத மாதிரி நெகட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்ருப்பீங்க, பட் ஆனால் ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்தை சனி எப்போல்லாம் பார்க்குறாரோ அந்த டைமில் வந்து மேரேஜ் பண்ணும்போது, அதாவது உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேக்கு அப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள். அது வந்து என்னென்னா அந்த திருமணம் வந்து அப்படியே நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க ரொம்ப பொறுமையாக போங்க. கணவன் மனைவியுடைய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அமைதி காக்கிறது தான் ரொம்ப முடிவு. இதுக்கெல்லாம் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி வராது. கணவன் நம்ம பேசுகிறதுக்கு எந்த விதத்துலையும் சாமி வந்து ஹெல்ப் பண்ணாது. அதாவது கணவன் மனைவியுடைய பிரச்சனைக்கு வந்து பல பேர் வந்து பரிகாரங்கள் கேட்குறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத விட வேறு என்ன பரிகாரம் இருக்க முடியுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசுவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான். நான் நிறைய கிளைண்ட்டை பார்க்குறேன். அவங்க எல்லாமே இதான் கேட்குறாங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லை, நியாயமும் இல்லை அப்படின்னு. உங்கள் மேலே தப்பு அதாவது உங்கள் மேலே தப்பு இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறத விட்டுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யாருனாலையும் பண்ண முடியாது. அதனால் ஆப்போசிட்டில் யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க உணர்ந்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அமைதியாக போகக்கூடிய காலகட்டம். அதாவது நீங்கள் அமைதியாக போனால் மட்டும்தான் உங்களுடைய பார்ட்னர் உங்கள் கூட சுமூகமாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காமல் சனியோடைய பார்வை இருக்கனால டக்குன்னு போயிடுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி தெய்வ அனுகிரகம், தெய்வ பலம்கள்லாம் இருக்குது. 10ஆம் இடத்துல சனி இருக்கனால தொழில் ரீதியாக ரொம்ப சூப்பருங்க. ஆனால் கருமம் செய்யக்கூடிய அமைப்பு வருதுங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க கருமம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு, அதனால் ஒரு மாரகம் அல்லது மரணமோ நேரிடலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய இருக்க விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்களுடைய விஷயங்களை ரொம்ப கவனமாகவும் இருங்க. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்ங்கிறதுனால நீங்கள் ஒருத்தருக்கு கருமம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாக 10ஆம் இடத்துல சனி வந்திருக்கும் போது தானம் தர்மங்கள் செய்யுங்க. வேலையில் இருக்கவங்களும் கவனமாக இருங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எந்த வேலையாக இருந்தாலும் சரி கவனமாக இல்லைன்னா பதவி பறி போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மிதுன ராசிக்காரங்க நல்ல நாலேஜபிள் பர்சன் தான். ஏன்னா அதுக்கு அதிபதி வந்து புதனாக இருக்கார். புதனாலே நல்ல அறிவு, நல்ல ஞாபகத்திறன் எல்லாமே. இந்த சனி வந்து அதை கொஞ்சம் வந்து மங்கடிச்சிரும். ஸோ சனியோடைய தன்மையே என்னென்னா பிரைட்டாக இருக்க எல்லா விஷயத்தையும் இருட்டாக்கி விட்டுரும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட, உங்கள் மனைவி கிட்ட, பார்ட்னர்கிட்டலாம் வந்து அனுசரித்து நடங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப 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 முக்கியமானது உங்களுடைய உடல்நிலையிலும் வண்டி வாகனங்களை போகும்போதும் கவனமாக இருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியோட பலன்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இதில் ஏதாவது கமெண்ட்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்கள் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்துச்சு. இப்போ வந்து பாக்கி சனியாக மாறுது. இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளிங்க. சனி வந்து உங்களுக்கு பாக்கி சனியாக மாறுது. இவ்வளோ நாளாக எந்த விஷயம் உங்களை விட்டு போச்சோ, எந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். போனது எல்லாமே தானாக தேடி வரும். நினச்ச
காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகும். சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதாவது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உயிர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உங்களுக்கு சனி வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும், சனி நிறைய நன்மை செய்யணும் அப்படின்னா, இவ்வளோ நாளாக இந்த அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும். யார் உங்களுக்கு நல்லது செஞ்சாங்க, யார் உங்களுக்கு கெட்டது செஞ்சாங்க அப்படின்னு மனசில் நிலைநிறுத்திட்டு, அதுக்காக கெட்டது செஞ்சவங்கள பழிவாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் கூட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம வேஸ்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்குது. பாக்கிய ஸ்தானத்தில் சனி வந்திருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம். அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன்னுடைய 3ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11. சனி 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு அங்கே பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்பவும் போல தான் உங்களுடைய முயற்சியையும் உத்வேகத்தையும் அதிகப்படுத்துங்க. தொட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய தன்மைங்க. பல விதமான இவ்வளோ நாளாக வந்து அஷ்டமத்து சனி வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அதாவது என்ன விஷயம் தொட்டாலும் அது வந்து தடையாக இருக்கும். சில பேர் வந்து அதையும் மீறி சக்ஸஸ் பண்ணாலும் கடைசியில் திரும்ப மறுபடியும் ஃபயர் பேக் ஆகிருக்கும். அதை உறவுகள் பிரிஞ்சு போயிருப்பாங்க, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல். ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் இருந்திருக்கும், மன ரீதியாக பெரிய கஷ்டங்கள், கடன் ரீதியாக பெரிய கஷ்டங்கள், இது எல்லாமே இருக்கும். ஆனால் அத்தனை விஷயத்துக்குமே இப்போ வந்து ஒரு முடிவு தான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உடல் மட்டும்தான் இருக்குது, அதாவது உயிர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இனி எல்லா பாக்கியங்களும் உங்களை தானாக தேடி வரக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துருச்சு. 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசி அமைப்புப்படி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கங்க. குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். காளி வழிபாடு பண்ணுங்கள். கடக ராசியாக இருக்கனால, அது ஒரு பெண் வீடாக இருக்கனால, காலத்தை வென்றவள் காளி. அதனால் சனியை வந்து நல்ல பாக்கியங்களை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னா காளி வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் யோகத்தை அடைவீங்க. சனிக்கிழமை ராகு காலத்தில் காளியோடைய வழிபாடு பண்ணும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. 11ஆம் இடம் தான் அதிர்ஷ்ட ஸ்தானம், குபேர ஸ்தம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இது எல்லாமே சூப்பராக இருக்குது. 3ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய இடம். இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இளைய சகோதரன் சகோதரிய உடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரன் சகோதரியுடைய ஸ்தானம். அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு, அவங்க மூலிமா நல்ல ஆதாயங்களை பெற முடியும். அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக புதுசாக தொழில் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அஷ்டமத்து சனி தான் முடிஞ்சிருச்சேன்னு. சனி 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது. நீங்கள் என்ன விஷயம் பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே அவர் சக்ஸஸ் பண்ணி தான் கொடுப்பாரு. பாக்கிய ஸ்தானத்தில் வந்திருக்கனால தொழில் ஸ்தானத்துக்கு வந்து எந்தவித தடையும் இல்லை. ஆனால் ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபத்தை அள்ளி கொடுப்பாருங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் நிறைய லாபங்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. தொழில் நடத்திட்டு இருக்கவங்களுக்கும் சரி, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, எக்கனாமிக்கல் வைஸ் இனிமேல் டெவலப்மெண்ட்டு தான். ஆனால் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியுடைய நிலை, 10ஆம் அதிபதியுடைய தசாபுத்திகள் இது எல்லாமே என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் தொழில் ரீதியாக பெரிய லெவலில் மாற்றங்கள் உறுதியாக உண்டு. ஒரு சிலர்லாம் தொழிலையே மாற்றுவீங்க. இடமாற்றங்கள் உண்டு. நிறைய பேருக்கு வந்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நிறைய இடமாற்றங்கள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இடமாற்றம், தொழிலே சில பேர் வந்து இடத்த மாற்றி வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது.
வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். அதே மாரி ப்ரைவேட்டாக ஐடி ஜாப்ல இருக்கவங்கலாம் ஃபாரின் போகணும்னு நெனச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரை பண்ணுங்க. ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. 3ஆம் இடம் அப்படிங்கிறனால சிங்கப்பூர், மலேசியாலாம் நெறைய பேர் ட்ரை பண்ணுங்க. அந்த கண்ட்ரிக்கும், ஆஸ்திரேலியா இந்த மாரி கண்ட்ரிக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நெறைய பேத்துக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான். காசு, பணம் நல்லா இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. லாட்ரி, புதையல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நிறைய மன ரீதியாக வந்து நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. ஆனாலும் நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமே வந்து சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதை எல்லாமே உங்கள வாழ்க்கைக்கு உபயோகமா மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வந்து குடும்ப நபர்கள், அதே மாரி உறவினர்களுடைய ஆதரவு வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசி அப்படின்னாலே ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பீங்க. அதாவது தாய் வழி, தந்தை வழி உறவுகளுக்கு வந்து பொதுவாவே கடக ராசியில இருக்க எல்லா நபர்களுமே உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அவங்கள வந்து நீங்க மதிக்கிற மாரி உங்களுக்கு அந்த லெவல்ல வந்து வருமான்னு கேட்டா அது சந்தேகம் தான். பட் ஆனா இந்த காலகட்டத்தில பாக்கிய சனியா மாறிட்டனால அந்த உறவுகள் எல்லாம் தானா உங்கள தேடி வருவாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து தேடி வருவாங்க ஓகே தான். பட் ஆனா இவ்வளோ நாளா நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுலேருந்து ஒரு பாடம் கத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பாடம் என்ன விஷயங்கள கத்துக்கிட்டீங்களோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. அதுபடி நான் யாரையும் அவமதிக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்க வரல. பட் ஆனால் வந்து எல்லாமே ஒரு அளவோடு வச்சுக்கிறது இனி உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்துல இருக்கனால நிறைய காசு, பணம், லாபம், தொழில் மூலிமா லாபம், உத்தியோகம் மூலிமா லாபம், கலைத்துறையில் நல்ல பெரிய லெவலில் உயர்வு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோக காலம். பொதுமக்களுடைய சப்போர்ட் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். கட்சியிலேருந்து ஒரு திடீர்னு ஒரு பதவி கொடுத்துருவாங்க. எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நல்ல அரசியல் லாபமும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் மீடியாவோட ஃப்ரேமும் திடீர்னு உங்களுக்கு வந்துடும். பெரிய புகழ் அடைவீங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய லெவலில் புகழ், வளர்ச்சி இது எல்லாமே வந்து அபாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சோ அத்தனையுமே வந்து மாறி போயிடும். குடும்ப நபர்களுடைய பெரிய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளிப்படையாக இவ்வளோ நாளாக வந்து ஒரு விஷயங்களை செய்ய முடியாத மாதிரி வீட்டில் வந்து பர்மிஷன் கிடச்சிருக்காரு, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். இப்போல்லாம் வந்து நீங்கள் வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து வீட்டில் பர்மிஷன் கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். எல்லா விஷயமுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வந்து நல்ல லாபம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வரும், நல்ல லாபம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்னென்னா இவ்வளோ நாளாக உங்களுடைய எதிரிகள் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி. இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாமே உங்களைய அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வளர்ச்சிகள் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து பெரிய லெவலில் நான் அவங்கள பழிவாங்குங்கன்னு சொல்லி கொடுக்க வரல. பட் ஆனால் அந்த எதிரிகளுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய லெவலில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக சால்வ் ஆயிரும். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க, அந்த கமிட்மெண்ட்டை சால்வ் பண்ண முடியலன்னு ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருப்பீங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப தலையெடுத்து ஆடிட்டுருக்கும். இந்த சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொன்றா படிப்படியாக வந்து இப்போ கடனுக்கு வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு மொழி பிதுங்கிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு சோர்ஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த சோர்ஸை வச்சு நீங்கள் என்னென்னா படிப்படியாக அந்த கடனே இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிட முடியும். சொத்துக்கள்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும். ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு ஒரு பினாமி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிப்பில் நல்ல ஞாபகத்திறன், நல்ல வளர்ச்சி, இது மாதிரி அமைப்புகள். பதவி சில பேருக்கு தேடி வரும். அரசாங்க வேலைக்காக அதாவது எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க இல்லையா, யூபிஎஸ்சிஸு, அதே மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க்ஸு எக்ஸாம் இதெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட். ஏன்னா 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. நல்ல ரிசல்ட் வரும். தாராளமாக உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறி போக முடியும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை நிறைய பேத்துக்கு கடகராசியில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் வந்து இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துருவாரு.
கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். பட் ஆனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா பெரிய லெவலில் பிரச்சனைகள் உண்டாகாது. பொதுவாகவே கடகராசிக்கு எல்லாமே சுபத்தன்மையாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து தந்தையாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஆனால் மித்த எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது. 9ஆம் இடம்ங்கும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகள், நல்ல அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. எப்போவுமே ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும், சாபங்கள் அல்ல. அதனால் ஆசீர்வாதம் வாங்குங்க, பெரியவங்களை மதித்து நடங்க. அதே மாதிரி தந்தையார்கிட்ட அவருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு பரிகாரங்கள் தேவையில்லை. எல்லாமே சக்ஸஸாக தான் உங்களுக்காகும். பாக்கியம், சகல விதமான பாக்கியங்களும் கொடுக்கக்கூடியது. ஒரு சொத்துக்கு மேலே இன்னொரு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு திருமண பிராப்தம்ங்கிறது 2வது திருமணமாகக்கூடிய அமைப்புகள், அந்த மாதிரிலாம் இந்த சனி பகவான் கொடுத்துருவார். பொதுவாகவே பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சனி பயிற்சி பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசிக்கு ரொம்ப சூப்பர். பாக்கிய சனிங்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயத்தை பாக்கியமாக நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.